என் இனிய உணர்வே. கதையின் தொடர்ச்சி. மாயாவுக்கு தன் அழகு, படிப்பு, சங்கீத ஞானம் இவைகளைப் பற்றி எப்பொழுதுமே அதிக கர்வம் உண்டு. மரகத அம்மாள் வருந்தி அழைத்த விருந்தாளி என்ற தகுதியில் அந்த கர்வம் உச்சந்தலையை அதனால் அவள் மரகதம்மாள், பார்த்திபன் இருவரைத் தவிர அந்த வீட்டில் உள்ள மற்றவர்களை துச்சமாக கருதினாள். வீட்டின் பெரிய எஜமானியிடம் மட்டும் குழைந்து கொஞ்சி பேசினாள். வேலையாட்களிடம் பேசா மடந்தையாக இருந்தாள். சாம்பவியை தன் பரம்பர விரோதியாக பாவித்து பேசவே வெறுத்தாள். அவளிடம் தவறி போய் கூட பேசவே விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக காட்டிக்கொண்டாள். தன் தாயுடன் அந்த வீட்டுக்கு முன்னர் வந்த போதெல்லாம் அவள் வீட்டையும் தோட்டத்தையும் வியப்புடன் சுற்றி பார்ப்பது வழக்கம். மலைச்சி போய் நிற்காத, இந்த வீட்டுக்கு நீதான் வருங்கால எஜமானியாக போகிறாய். மரகதம்மாளுக்கு உன்னை விட அழகான படித்த மருமகள் எங்கே கிடைக்கப் போகிறாள்? கொஞ்சம் பொறுத்துக்கோ, தானே நம்ம வீட்டுக்கு பெண் கேட்க இவளை ஓடி வரச் செய்கிறேன். அடிக்கடி தன் மகளிடம் அரைக்குரலில் பேசி அவள் மனதில் பல கற்பனைகளை எழுப்பிவிட்டிருந்தாள் தாய் பகவதி. திடீரென்று பார்த்திபனுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதென்று கடிதத்துடன் மரகதம் திருமண பத்திரிகையை அவர்களுக்கு அனுப்பிவிட்டிருந்தாள். அதை பார்த்துவிட்டு கூடத்து தரையில் குப்புறப்படுத்து கொண்டு அவள் அழுத அழுகை 3 நாட்கள் சோறும் தண்ணீரும் இன்றி பட்டினியாக அவள் புலம்பி உகுத்த கண்ணீர் மரகதம்மாள் வருந்தி கூப்பிட்டதை ஒட்டி தாயுடன் அவள் வேண்டுமென்றே புறப்பட்டு வந்திருந்தாள். பார்த்திபன் அப்படி என்ன ஒரு மாபெரும் அழகியை மணந்து கொண்டு விட்டிருக்கிறான் என்பதை நேரில் பார்க்க வேண்டுமென்ற அவா. வந்த இடத்தில் மரகதம் கொடுத்த நம்பிக்கை அவளுள் நீர் பூத்து கிடந்த ஆசை நெருப்பை நன்றாகவே கிளறிவிட்டிருந்தது. மரகதம் கொடுத்த உற்சாகத்திலே அவள் மிக்க துணிவை பெற்றுவிட்டிருந்தாள். இழிவான காரியங்களில் பயமின்றி இறங்கினாள். அன்று இரவு அவள் பார்த்திபனது படுக்கை அறைக்குள் அந்த துணிவில்தான் வெட்கமின்றி புகுந்தாள். அந்த செய்கை அவளது பெண்மைக்கு எத்தனை ஒரு இழிவு என்பதை மறந்தே போனாள். நாள் முழுவதும் உழைத்து சலித்து போய் வாடி நிற்கும் சாம்பவிக்கு முன் தன் செழிப்பான இளமையையும் நேர்த்தியான ஒப்பனையில் மின்னும் அழகும் பார்த்திபனை அப்படியே சொக்க வைத்து புத்தி தடுமாற வைத்துவிடும் என்று எண்ணி போனவளுக்கு எத்தனை பெரிய ஏமாற்றம்! கடுமையான அவனது வார்த்தைகளால் அவமானம் அடைந்து போன மாயாவுக்கு சாம்பவி மேல் ஆத்திரம் குமுறி கொண்டு வந்ததில் வியப்பில்லை. தனக்கு பார்த்திபன் கணவனாக வாய்க்காது போனாலும் பரவாயில்லை, சாம்பவியின் வாழ்க்கை அழிந்து அவள் வாழா வெட்டியாக பிறந்தகத்திலே கண்ணீர் உகுத்து மடிய வேண்டும் என்ற குரூரமான எண்ணம் அவள் மனதில் உறுதி அடைந்து விட்டது. மருமகளை பிறந்த வீட்டிற்கு துரத்த திட்டமிட்டிருந்த மரகதம்மாளுக்கு அவள் பல விதத்திலும் உதவ தயாராக காத்திருந்தாள். பகவதியின் எண்ணங்கள் வேறு வடிவம் கொண்டிருந்தன. தன் மகளை அவள் பார்த்திபனுக்கு 3வது தாரமாக வேண்டுமானாலும் கட்டி கொடுக்க தயார். ஆனால் பார்த்திபன் ஏற்க மறுக்கலாம். அவளது திட்டம் வெற்றியடையாவிட்டால் பரவாயில்லை. ஏனெனில் அவள் அந்த எண்ணத்துடனேயே அங்கு புறப்பட்டு வரவில்லை. கை கால் விழுந்த நோயாளியாக படுத்து விட்டிருக்கும் அகங்காரி மரகதத்தை வேடிக்கை பார்த்துவிட்டு போக வந்திருந்தாள். வீட்டில் இருக்கும் நிலைமை வந்தவளின் கற்பனையை வெகுவாக தூண்டிவிட்டிருந்தது. மலை போல் இருந்த மாமியார் நோயாளியாக எழுந்திருக்க சக்தியின்றி படுத்து கிடந்தாள். வாயில்லா பூச்சியாக மருமகள் வளைய வந்து கொண்டிருக்கிறாள். வீட்டின் நிலைமையை உற்று கவனித்தால் மகனும் மருமகளும் சேர்ந்து இணைந்து இல்லற வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கவில்லை என்றதொரு அவல நிலை புரிகிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு கையில் கிடைத்ததை சுருட்டி கொள்ள வேண்டும். அந்த பொருட்களை காசு ஆக்கினால் மாயாவுக்கு இதைவிட ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து இன்னொரு வரன் கிடைக்காமலா போய்விடும்? அதுவரை தன்னால் முடிந்த அளவு மாயா பார்த்திபன் மீது சொக்குப்பொடி தூவி கொண்டிருக்கட்டும். மரத்தில் கல் எறிந்தால் பழம் விழுந்தால் விழட்டும், கல் திரும்ப வந்தாலும் கவலை இல்லை என்ற மனப்போக்கு. தாயும் மகளும் மரகதத்தின் திட்டத்திற்கு தக்கபடி வளைந்து கொடுத்து கொண்டிருந்தனர். பிள்ளையின் திருமண விஷயத்தில்தான் மரகதம் தோற்றுவிட்டிருந்தாள். சாதாரணமாக அவள் எடுத்த எந்த முடிவிலும்
தோல்வியை சந்தித்ததே இல்லை. அதனால் அவளது பிடிவாதமும் முரட்டு சுபாவமும் கூடுதலாகி விட்டிருந்தன. தனக்கு பிடிக்காத சாம்பவியை தொடர்ந்து வீட்டிலே வாழ அனுமதிப்பதில்லை என்று உள்ளூர கருவிக்கொண்டிருந்தாள். அதற்காக மிகவும் மட்டமான காரியங்களில் பங்கெடுக்க அவள் மனம் கூசவே இல்லை. அன்று மாலை சிறிது தெம்பு கூடிவிட்டிருந்த தன் காலுக்கு மருந்து போட்டு தேய்த்து இதமாக பிடித்து விட்டு கொண்டிருந்த மருமகளை மிகவும் வஞ்சகமாக பார்த்தாள். ஒரே கணத்தில் அந்த திட்டம் மனதில் உருவாகிவிட்டது. வேண்டுமென்றே இனிய குரலில் மாயாவை கூப்பிட்டு தன் இடது கரத்தை நீட்டி அவளை தன்னருகே செல்லமாக இழுத்து கொண்டாள். வந்த அன்னைக்கு உனக்கு நான் கொடுத்த அந்த ஆரஞ்சு வண்ண மைசூர் பட்டு புடவையை உடுத்திக்கிட்டு பொன்னி உனக்காக வாங்கி கொண்டு வந்திருக்கிற கனகாம்பரத்தை தலையில் வச்சுக்கிட்டு இங்கே வா. பார்த்திபன் கடையிலிருந்து வந்ததும் கூட போய் நம்ம வேதபுரிநாதருக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வா. செய்வியா? மிகவும் தனிவான குரலில் கொஞ்சலாக கேட்டாள். மாயா தலையை மெல்ல அசைத்துவிட்டு தனது பாம்பு கண்ணால் சாம்பவியை பெருமையோடு பார்த்தாள். சாம்பவியின் மனம் ஆத்திரத்தில் அலைமோதியது. திருமண நாள் அன்று அந்த கோயிலின் கல்யாண மண்டபத்தில் மணமேடையில் அவள் பார்த்திபன் அருகே அமர்ந்திருந்த போது யாரும் காணாத சமயம் அவள் காதருகே மெல்ல குனிந்த பார்த்திபன் கிசுகிசுத்தான். கடிதத்தில் நான் எழுதி இருந்தபடி அம்மாவிடம் சொல்லி ஆரஞ்சு வண்ண பட்டுப்புடவை ஒன்றை வாங்க ஏற்பாடு செய்துவிட்டேன். கனகாம்பரம் மலர் சரமும் ஒரு பந்து வாங்கி வச்சிருக்காங்க. இன்று எங்கள் வீட்டுக்கு வரும்போது உன்னை அந்த சேலையில் தலைக்கொள்ளா பூவுடன் சந்திக்க போகிறேன். அந்தி பொழுது வானத்தை மயக்கிறாப்புல ஆரஞ்சு வண்ண சேலையில் நீ என் மனதை ரொம்ப மயக்க போகிற. உஷ், யாராவது பார்க்க போகிறாங்க. மற்றதை பிறகு பேசிக்கலாம். அவள் அன்புடன் அவனை கடிந்து கொண்டாள். மரகதம்மாள் பின்னர் மயங்கி விழ அப்படிப்பட்டதொரு இனிய நிகழ்ச்சி அவர்கள் வாழ்வில் அமையாது. துயரம் மனதை கப்பிக்கொண்டு விட்டது தெரிந்த கதை. அவளுக்கென்று வாங்கிய சேலையை மரகதம்மாள் பகவதியின் மகளுக்கு பரிசாக கொடுத்ததை அவள் பொருட்படுத்தவே இல்லை. மாமியார் தன் பணத்தை போட்டு வாங்கிய பொருள். அதை யாருக்கு வேண்டுமானாலும் பரிசளிக்கும் உரிமை அவர்களுடையது என்று மௌனமாக இருந்துவிட்டாள். ஆனால் மாமியார் அவளது உரிமையை பறித்து வந்த பெண்ணுக்கு வழங்க நினைப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. தன் கணவனுடன் அவள் அன்று வரை ஜோடியாக வாசல்படியை கூட தாண்டவில்லை. காலம் வரும் என்று காத்திருந்தவளின் காதுகளில் நெருப்பை கொட்டுவது போலிருந்தது மரகதத்தின் கட்டளை. பார்த்திபன் விரும்பும் ஆரஞ்சு வண்ண சேலையை அலங்காரமாக உடுத்திக்கொண்டு மாயா அவனுடன் ஜோடியாக கோவிலுக்கு போவதாமே. இது என்ன அநியாயம்! இதை அவள் கணவன் ஏற்பாரா? கடையில் இருந்து திரும்பி வந்த பார்த்திபன் தன் தாயை பார்க்க உள்ளே வந்ததுமே மரகதம் உத்தரவிட்டாள். வேதபுரிநாதருக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு அர்ச்சனை செய்துட்டு வரணும் என்றாள் தாயார். கோயில் என்றதுமே பார்த்திபன் வேகமாக தன் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வேட்டி சட்டை அலங்காரத்திலே புறப்பட்டு விட்டான். கையில் தேங்காய் பழக்கூடையுடன் தன்னுடன் வர மாயா நிற்பதைக் கண்டு அதிர்ந்து போனான். சாம்பவி தன்னை கவனிக்க வேண்டியிருப்பதால் உங்களோட என்னை கோயிலுக்கு போய் வர அத்தை தான் அனுப்பினாங்க. மோகனமாக முறுவலித்தாள் மாயா. உங்க அம்மாவும் கூட வரட்டும் என்று அதட்டியபடி காரை நோக்கி நடந்தான். பின்னாசன கதவை திறந்து மாயாவையும் அவள் தாயாரையும் உட்கார வைத்துவிட்டு முன்பக்கம் தான் ஏறிக்கொண்டான். மிக அவசரமாக தோட்டத்தை விட்டு கார் விரைவதை ஜன்னல் வழியே சாம்பவி கவனித்தாள். வீட்டிற்கு வந்தவன் தாகத்திற்கு ஒரு வாய் காபி கூட குடிக்கவில்லை. அவளிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை. அவள் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க நேரமில்லாது அம்மாவின் பேச்சுக்கு அடிபணிந்து கோயிலுக்கு கிளம்ப நேரிட்டதே. நெருங்கி கொண்டு வரும் அவர்களது உறவை மண்வீட்டை கலத்திவிடும் குழந்தையைப் போல மாமியார் சண்டித்தனமாக ஏன் இடை புகுந்து கலக்கிறாள்? தாயின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து செயல்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் பார்த்திபனுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தால் மாயாவின் அலங்காரத்தை பார்த்திபன் கவனித்தாரா? பார்த்தபோது அவர் மனதில் பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டதா? கணவனது அன்பு தன் ஒருத்திக்குத்தான் என்று அவள் புரிந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில் அமைதியாக வாழ நினைக்கும் பொழுது
சஞ்சலங்கள் தரும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் குறுக்கிட வேண்டும்? விஸ்வாமித்திரன் கூட மிகவும் வைராக்கியமாகத்தான் இருந்தான். என்ன ஆயிற்று? மேனகையின் முன் அவனது துறவு பொடி பொடியாகி விடவில்லையா? பார்த்திபன் துறவி இல்லையே, சாதாரண மனிதன்தானே. அவளது இதயத்தை யாரோ கசக்கி விட்டது போன்ற வேதனையில் நெஞ்சம் முழுவதும் துயரம் நிரம்ப, அழுகை கழுத்து வரை முட்ட, கண்களில் நீர் புரள, எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு அவள் உள்ளே சென்றாள். ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எபிசோட் 1லேருந்து எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.